இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு சின்ன பகுதி தான் சுற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 50க்கு 50ங்கிற மாதிரி ஒரு பந்தல் போட்டிருக்கோம். இந்த பந்தலுக்குள்ளே என்னென்ன பயிர்கள் இருக்குங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கார்னர் பார்த்திங்கன்னா நம்ம துவரங்காய் போட்டிருக்கோம். அது கீழே பார்த்திங்கன்னா சிறகவரை இந்த சைடு அடுத்த லைனில் வந்துருக்கு. அந்த துவரங்காய் கீழேயே சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது. இது வந்து பச்சையில் நீட்டமாக வரக்கூடிய ஒரு சிறகவரை. காய் உள்ளே இருக்குது, அதுவும் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கார்னரில் பாருங்கள் சுரக்காய் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆளுயிர சுரை. இது நம்ம ஹைட்டுக்கு இப்போ வந்து 5.5 அடிக்கு மேலே வந்திருக்கு. இது வந்து நம்ம போக போக நம்ம கிளைமேட் செட் ஆகி இன்னும் ஹைட்டாக வரும். இது அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா 2 வகையான புடலங்காய் இருக்குது நம்ம தோட்டத்தில். இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நீட்டை புடலங்காய், ஒயிட் கலர் நம்ம எல்லாம் ரெகுலராக பார்த்துருக்கிறது. இல்லையே பச்சை வரி புடலங்காய் நாட்டு ரகமும் உள்ளே போட்டிருக்கோம், அதையும் காட்டுறேன். இந்த சைடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெத்தலைவள்ளி கிழங்கு தான் இருக்குது. எல்லாமே கொடி மரத்து மேலே ஏறிட்டுருக்கு. இப்போ ஈல்டு கொடுக்குற டைமில் என்ன ஒரு 1 மந்த் எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த சைடு ரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீட்டை சிறகவரை தான் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா வெள்ளை புடலங்காய் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நீட்டை வரிப்புடலையிலேயே நமக்கு கிராஸ் ஆகி வந்தது தான். ஒரிஜினல் நம்ம இதை வெள்ளை புடலங்காய் போட கிடையாது. அது நமக்கு விதை கொடுத்தவங்களுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி நமக்கு கிடச்சிச்சு. அதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட அதுவும் கலந்து போட்டதுனால நம்ம கிராஸ் ஆகி வந்திருக்கு. இது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா நீட்டை சரகாரம் இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது 1.5 அடி வரிக்கில் வரக்கூடிய ரகம். இது இப்போ ரொம்ப பிஞ்சு, இன்னமும் லென்த்து வரும். எல்லாமே இப்போ தான் ஒரு 4-5 நாளாக தான் எல்லாமே பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து இங்கே வெள்ளை புடலங்காய் தான் இருக்குது. அடுத்தது நாட்டு பேக்குங்காய். அப்புறம் புடலங்காய்லாம் பழுத்துட்ருக்கு. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை ஊனிருந்தோம். முள்ளங்கி பாலக்கீரை எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் அதாவது அடுத்த விதைகள் ஊனணும். இன்னும் சுரக்காய் நிறையா இருக்குது. இன்னும் போக போக நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, அப்படியே காட்டுறேன். ஊடு பேரை வந்து கீரை போட்டிருந்தோம். கீரை அறுத்தது போக மீதி 1-2 அங்கங்கே இருக்குது. அது இல்லாமல் இங்கே சிகப்பு காராமணியும் போட்டிருந்தோம். பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு செடியில் காய வச்சுருக்கு. அதை வந்து அணில் சாப்பிட்ருக்கு. இந்த லைன் ஃபுல்லாகவே வெத்தலைவள்ளி கிழங்கு தான். கொடியில் மேலே காய்க்கிறது கீழே காய்க்கிறது எல்லாமே இருக்குது. இன்னும் ஒரு 1 மந்தில் எல்லா கலர்லையுமே போட்டிருக்கோம். எல்லாமே அறுவடை பண்ணி நம்ம வீடியோ போடலாம். இது வந்து பச்சை நீட்டை வரி போடல. இது வந்து வயசாகிடுச்சு. இங்கே நிறையா காயை அறுத்துட்டோம். இருந்தாலும் 1-2 அங்கங்கே இருக்குது. எல்லாம் முற்றிட்டுருக்கு. விதைக்காக விட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் தெரியும் உங்களுக்கு. இது வந்து இந்த அளவுக்கு முத்தணும். இதை விட இன்னும் கொஞ்சம் கூட பழுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பறிக்கணும். ஃபுல் ரெட்டாக வந்ததுக்கப்புறம் தான் பறிக்கணும். பாருங்கள், இதோட லென்த் வந்து எப்படி இருக்கணும். இங்கே ஒரு பாம்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இதோட லென்த் வந்து நம்ம போன வருஷம் 7 அடி வரைக்கும் வளர்த்துருக்கோம். இது வந்து நம்ம புது கார்டன் நம்ம இப்போ வந்து இருக்கிறது. இங்கே புதுசாக ஆரம்பிக்கிறனால மண்ணில் சத்து இல்லாதனால எரு இப்போ தான் கொஞ்சமாக கொட்டி நம்ம பழக்கப்படுத்திகிட்ருக்கோம். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்குவாஷ் டைப் இருக்குது. லாங்காக வரக்கூடிய ஒரு ஸ்குவாஷு. லென்த் நல்லாவே வரும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம். எப்படி ஈல்டு கொடுக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இது 2 செடி இருக்குது. அடுத்தது நம்ம நீட்டு சுரக்காய் தான். இதெல்லாமே ஹேண்ட் பாலினேஷன் பண்ணியிருக்கோம். அதாவது மேலே நூல் கட்டியிருப்போம். எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த நூல் எதுக்காக கட்டியிருக்கோன்னா ஹேண்ட் பாலினேஷன் பண்ணது, கிராஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அப்படின்னு அர்த்தம். அப்படியே அந்தான பண்ணால் அடுத்த செக்ஷன் இருக்குது, அதுவும் காட்டுறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நீட்டு சிறகவரை போட்டிருக்கோம். பச்சை நீட்டு சிறகவரை எல்லாமே இப்போ தான் துளுத்து வந்துட்டுருக்கு. எல்லாமே பக்கமாக வரி புடலங்காய் விதை எடுத்துகிட்டு அந்த பழம் வேஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாமே இங்கே கீழே போட்டுருவோம். இது வந்து மக்கிய உரமாகிடும். பாருங்கள், வெள்ளை புடலங்காய் இவ்வளோ ஹைட் வந்துருக்கு. வந்து 6 அடிக்கு மேலேயே இருக்கும். இதோட லென்த்தானது பச்சை புடலங்காய் இருந்துச்சு, அதை எடுத்துட்டோம் நம்ம. இங்கே பார்த்திங்கன்னா சுரக்காதாரம் உள்ளே இருக்குது. இது அடுத்து வந்து கத்திரிக்காய் இருக்குது, அதை காட்டுறவாங்க. கத்திரிக்காய் தக்காளி 2 இருக்குது.
இப்போ பாருங்கள் நீட்ட பழங்க எவ்வளோ இருக்குன்னு. சாரி, நீட்ட சுரக்காய் இருக்குது. இந்தான செக்ஷன் வந்து நீட்ட பழங்கா. இது ஒரிஜினல் ரகம், லென்த்து நல்லாவே வரும். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தங்கிட்ட நீட் ரகன் வாங்கி போட்டு நம்ம குட்டையாக காய்ச்சிருக்க ஒரு குட்டை ரகமும் இருக்குது. இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வெங்கேரி கத்திரிக்காயும் நட்டுருக்கோம். உங்களுக்கு காட்டுறேன். அடியில் பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே வெங்கேரி முள் கத்திரிக்காய் லென்த்து நல்லாவே வரக்கூடிய ஒரு ரகம். இங்கே விதைக்காக விட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா கீழே என்ன பிஞ்சுகள் இருக்குது. அடுத்து பர்பிள் சிறகவரை. இதுவும் சிறகவரை இன்னொரு ரகம். நம்மகிட்ட 5 ரகமான சிறகவரை இருக்குது. அடுத்த செக்ஷன் ஃபுல்லாகவே அதுதான் இருக்கும். ரெகுலராக இங்கே வந்து மொழியோரன்னு சொல்லுவாங்க, அந்த கொடி அப்படி ஒரு ரகம் போட்டிருக்கோம் ரெகுலர் வெரைட்டியில் அவரைக்காயில். இது இப்போ தான் கொடி படந்துட்டுருக்கு, கொஞ்ச நாளில் இது கொடுத்துரும். பார்த்திங்கன்னா சிறகவரை காஞ்சிட்டே இருக்குது, விதைக்காக விட்டது. இன்னும் ஒரு 4 நாள் இதெல்லாம் பறிச்சிடலாம். கீழே பீட்ரூட்டும் போட்டிருந்தோம், எல்லாம் முடிச்சுட்டு 1 2 இருக்குது பாருங்கள். அடுத்து இது ஒரு ஸ்குவாஷு. அந்த வெரைட்டி கொஞ்சம் நல்லா வருது, இது கொஞ்சம் தடுமாறிட்டுருக்கு. எப்படி வருதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி செடி எப்படி போயிருக்குன்னு பாருங்கள். சாரி, 2 இருக்குது. சின்னது இப்போ தான் பறந்துட்டுருக்கு. பட் இந்த சைடு இருக்கிற ஒரு தக்காளி எவ்வளோ லென்த்து போயிருக்குன்னு பாருங்கள். ரெட் கிளஸ்டர், அதாவது ரெட் ஜாமுன்னு கூட சொல்லிக்கலாம். அப்படி கொத்து தக்காளி ரகம், கொடி ரகம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட் எவ்வளோ போயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பந்தல் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிகிட்ருக்கு. இது இன்னும் தொடர்ந்து 2 மாதத்துக்கு அது ஈல்டு கொடுக்கும். அப்படி நல்லா பறந்துட்டுருக்கு. அடுத்து நம்ம சிறகவரை காய் நல்லா முத்திட்டுருக்கு. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே அதுதான். இதுக்கு நடுவில் வந்து நம்ம வெங்கேரி கத்திரிக்காய் வச்சுருக்கோம். ஒரு சைடில் பால் தண்டு கீரை போட்டிருந்தோம். அப்புறம் கீழே மறுபடியும் பர்பிள் சிறகவரை முளைச்சிட்ருக்கு. இது வந்து நெய் மிளகாய் இப்போ தான் ஒரு 4-5 நாற்று மட்டும் மாற்றி வச்சுருக்கோம். எப்படி ஈல்டு கொடுக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் வந்து காராமணி, பச்சை நீட்ட காராமணியும் போட்டிருந்தோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இது அங்கங்கே ஒரு காய் இருக்குது. அவ்வளோதாங்க, இந்த செக்ஷனில் இவ்வளோதான் இருக்குது. சுற்றி ஃபுல்லாகவே வெத்தலை வலி கிழங்கு தான் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள் மண் எவ்வளோ வெடிச்சிட்ருக்குன்னு. அடுத்த வீடியோவில் கார்டனோட அடுத்த பகுதியை போய் பார்க்கலாம். இன்னும் நிறைய இடம் இருக்குது. ஒவ்வொன்றும் அதுக்கு மேலே டெய்லி சுற்றி காமிக்கலான் இருக்கேன். இதில் இருக்கிற கிழங்குலாம் ஒரு 8-10 கிலோ கிட்ட கூட வரலாம். இதெல்லாம் என்ன ஒரு 1 மந்தில் அறுவடை பண்ணிடுவோம். இப்போ தான் கிழங்கு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. மண் வெடிக்கிறது தான் அப்போ கிழங்கு ஊற ஆரம்பிச்சிருக்கு அர்த்தம். எல்லாமே தேக்கு மரத்தில் தான் எழுதி விட்டுருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.